Welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஃப் தியரியில் இருக்கிற கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஓகே நெட்டு செட்டு கேட் எக்ஸாமுக்கெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா சிம்பிள் கிராஃப், டிஸ்கிரீட் கிராஃப்னா என்ன, கம்ப்ளீட், ரெகுலர், அப்புறம் ஆயிலர்ஸ் தியரம் ஓகே இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் என்னோடய சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆக்சஸ் பண்ணுறது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சஜஷனில் இருக்கிற பிளேலிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல்ல நல் கிராஃப்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கிராஃப் இருக்குன்னு வைங்களேன், அதோட எட்ஜ் அதை மாதிரி வேர்டெக்ஸ் செட் ரெண்டும் எம்டி அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறோம்னா நல் கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஏரியாவில் எங்கேயுமே என்ன இல்லை, எட்ஜும் இல்லை வெர்டெக்ஸும் இல்லை, அப்போ இங்கே தெர் இஸ் நோ கிராஃப். இங்கே அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நல் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராபப்ளி என்ன பண்ணுவோம், கிராஃபில் ஜிங்கிறது கிராஃபாக இருக்குன்னு வைங்களேன், வெர்டிசஸ் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லணும்னா கிராஃப் ஜியோட வெர்டிசஸ் அந்த செட் எம்டி, அதை மாதிரி எட்ஜ் ஆஃப் கிராஃப் ஜி இங்கே ஈங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னா எட்ஜஸ் ரெப்ரசென்ட் பண்ணும். இஎஃப்ஜி எம்டியாக இருந்துச்சுன்னா அந்த கிராஃபை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நல் கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ட்ரிவியல் கிராஃப் அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன், ஒரு கிராஃபில் ஒரே ஒரு வேர்டெக்ஸ் எட்ஜே இல்லைன்னு வைங்களேன், அதை தான் என்ன சொல்லுவோம்னா ட்ரிவியல் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். நல் கிராஃப்னு சொன்னோன்னா வேர்டெக்ஸும் இருக்காது எட்ஜும் இருக்காது அப்படின்னா அது நல் கிராஃப். ட்ரிவியல் கிராஃப் அப்படிங்கிறது என்ன, ஒரு வேர்டெக்ஸ் இருக்கும் ஆனால் எட்ஜ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஜிங்கிறது நம்ம கிராஃப் அப்படின்னா வேர்டெக்ஸ் என்ன சொல்கிறோம்னா ஏ மட்டும். ஓகே, ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேங்க, வேர்டெக்ஸோட நேமை உள்ளேயே என்ன பண்ணியிருக்கேன், ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். நேம் எங்கே பண்ணியிருக்கேன்னா உள்ளே கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ ஜிங்கிறது நம்மளோட கிராஃப், இதில் என்ன இருக்குது, ஒரே ஒரு வேர்டெக்ஸ் தான் இருக்குது, இங்கே எட்ஜே இல்லை. இந்த மாதிரி இருந்தால் அதை என்ன சொல்கிறோம், ட்ரிவியல் கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வி ஆஃப் ஜி, வேர்டிசஸ் ஆஃப் கிராஃப் ஜி வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா ஏ, ஒரே ஒரு வேர்டெக்ஸ் இருக்குது. எட்ஜ் நோ எட்ஜ்னு சொல்லிட்டோம், அதனால் என்னது எட்ஜ் செட் என்னவாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், அதாவது எம்டியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அதை என்ன சொல்லுவோம் ட்ரிவியல் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லூப் அல்லது செல்ஃப் லூப் அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன், ஒரு எட்ஜு, அதாவது ஒரு எட்ஜ் இருக்குன்னு வைங்களேன், அதாவது எட்ஜுன்னா என்ன சொல்லுவோம்னா கனெக்டர், ஓகே லிங்க், அதை தான் என்ன சொல்கிறோம் எட்ஜுன்னு சொல்கிறோம். ஒரு எட்ஜ் ஸ்டார்ட் பண்ணுறதும் எண்ட் பண்ணுறதும் ஒரே பாயிண்டில் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லூப் அல்லது செல்ஃப் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது ஒரு எட்ஜ் அதே வெர்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அதே வெர்டெக்ஸில் எண்ட் ஆகணும். ஓகே, அந்த மாதிரி இருந்தால் அதை தான் என்ன சொல்லுவோம் செல்ஃப் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், G1ங்கிறது நம்மளோட கிராஃப், அது இருக்க ஒரே ஒரு வெர்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது, இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் என்னதான் ஏங்கிற வெர்டெக்ஸ் தான், எண்டிங் பாயிண்ட் என்னது தான் ஏங்கிற வெர்டெக்ஸ் தான். ஓகே, ஸோ அந்த எட்ஜ் என்ன பண்ணுறேன் E1 அப்படின்னு சொல்கிறேன், அந்த எட்ஜ் என்ன சொல்கிறேன் E1 சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஒரே பொசிஷன் தான், அதை தான் சொல்லுவோம் செல்ஃப் லூப் அல்லது லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி இங்கே இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லூப் மாதிரி இருக்குது, அதனால தான் என்ன சொல்கிறோம் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கிராஃப்க்கு நம்ம வெர்டெக்ஸஸும் எட்ஜஸும் பார்த்தோம் அப்படின்னா வி ஆஃப் G1 என்னென்னா ஏ, ஒரே ஒரு வெர்டெக்ஸ் தான் இருக்குது, இங்கே ஒரே ஒரு எட்ஜ் மட்டும் தான் இருக்குது. சாரி, இங்கே வந்து என்ன இருக்குன்னா செட் ப்ராக்கெட் இருக்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எட்ஜஸ் ஆஃப் G1 சொல்கிறோம். ஓகே, இந்த மாதிரி இருந்தால் அதை என்ன சொல்லுவோம் செல்ஃப் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், G2ங்கிறது என்னோட இன்னொரு கிராஃப், அந்த G2ங்கிற கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் வேர்டெக்ஸ். ஓகே, தென் ஒரு செல்ஃப் லூப் E1, அப்புறம் ஒரு நார்மல் எட்ஜ், ஓகே நார்மல் எட்ஜ் E2. ஓகே, ஏயிலேருந்து பியை கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா, ஸோ அப்போ லூப் அப்படின்னு சொல்கிறோன்னா இது செல்ஃப் லூப். ஓகே, மேபி பியிலேருந்து இன்னொரு எட்ஜ் இங்கே வந்துச்சு, ஏயை பார்த்து வந்துச்சுன்னா அப்போ A2 B, B to A இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போது அது என்ன தான் சைக்ளிக் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதை என்ன சொல்லுவோம் சைக்ளிக் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போது வெர்டிசஸ் ஆஃப் G2னா A and B, edges of G2 என்னதான் ஒரு செல்ஃப் லூப் E1 and இன்னொரு எட்ஜ் வந்து E2. ஓகே, ப்ராப்பர் எட்ஜ் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஒரு எட்ஜ் நாட் அ செல்ஃப் லூப் அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவோம்னா ப்ராப்பர் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், G1ங்கிறது நம்ம கிராஃப், ஓகே A and Bங்கிறது ரெண்டு வேர்டெக்ஸ், E1ங்கிறது எட்ஜ். ஓகே, என்ன பண்ணுறோம்னா டைரெக்டாக ஏலேருந்து பிக்கு ஒரு கனெக்ஷன். ஓகே, அவ்வளோதான்.
அப்போ ஈவன்ங்கிறது என்ன அப்படின்னா இது ப்ராப்பர் எட்ஜ். ஓகே, ஏன்னா இது லூப் இல்லை, செல்ஃப் லூப் இல்லை. ஓகே, அதனால அது சொல்கிறோம் ப்ராப்பர் எட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அட்ஜசன்ட் வெர்டிசஸ் அப்படின்னு சொல்கிறோங்களா, ரெண்டு வேர்டெக்ஸ், இங்கே ரெண்டு வேர்டிசஸ் கனெக்ட் ஆகுது, ஒரே ஒரு எட்ஜால் கனெக்ட் ஆகுதுன்னு வைங்களேன், அதை தான் என்ன சொல்லுவோம்னா அட்ஜசன்ட் வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏயும் பியும் என்ன சொல்லுவேன், ஏயோட அட்ஜசன்ட் என்னன்னா பியோட அட்ஜசன்ட் என்னன்னா ஏ. ஏன்னா ஈவன்கிற எட்ஜ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஏயும் பியும் கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ டூ வெர்டிசஸ் தட் ஆர் கனெக்டட் பை அன் எட்ஜ். ஓகே, ஒரு சிங்கிள் எட்ஜால் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜசன்ட் சொல்லுவோம். அப்போ ஏ அண்ட் பி என்ன சொல்கிறோம், அட்ஜசன்ட் வெர்டிசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம்னு வைங்களேன். எப்போ இன்சிடென்ட் சொல்கிறோம்னு வைங்க அப்படின்னா ஒரு எட்ஜ் கனெக்டட் வித் எண்ட் பாயிண்ட்ஸ், எண்ட் பாயிண்டோட கனெக்ட் ஆகுது, அதுதான் என்ன சொல்லுவோம்னா இன்சிடென்ட் சொல்லுவோம். ஓகே, அதுதான் என்ன சொல்லுவோம் இன்சிடென்ட் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஈவன்ங்கிறது வந்து இன்சிடென்ட் ஆன் ஏ அண்ட் பி. ஓகே, ஈவன்கிற இந்த எட்ஜ் என்ன இருக்கு இஸ் செட் டு பி அன் இன்சிடென்ட் ஆன் ஈச் ஆஃப் இட்ஸ் எண்ட் பாயிண்ட். ஓகே, ஒரு ஈவனோட ஒரு எண்ட் பாயிண்ட்ல ஏ இருக்குது, ஈவனோட இன்னொரு எண்ட் பாயிண்ட்ல என்ன இருக்குது பி இருக்குது. இந்த மாதிரி தான் இதுதான் என்ன சொல்லுவோம் இன்சிடென்ட் சொல்லுவோம். அப்போ ஈவன்ங்கிறது இன்சிடென்ட் ஆன் ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ இதெல்லாம் டெர்மினாலஜிஸ். ஓகே, கிராஃபில் யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிஸ். ஓகே ஓகே இப்போ பேரலல் அல்லது மல்டி எட்ஜஸ். ஓகே, பேரலல் அல்லது மல்டி எட்ஜஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ டூ ஆர் மோர் எட்ஜஸ் ஓகே ஹாவ் தி சேம் வெர்டிசஸ். You have the same vertices. அதுதான் என்ன சொல்லுவோம்னா parallel அல்லது மல்டி எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஏங்கிறது வேர்டெக்ஸ், பிங்கிறது வேர்டெக்ஸ். ஏ வந்து பியோட கனெக்ட் ஆகிருக்கு வயா E1 எட்ஜ். அதே மாதிரி ஏ வந்து பியோட கனெக்ட் ஆகிருக்கு வயா another one edge E2. ஓகே, அப்போ E1 E2 தான் என்ன சொல்கிறோம்னா parallel edges அப்படின்னு சொல்கிறோம். அதனால சொல்லுவோம் டூ ஆர் மோர் எட்ஜஸ் ஆஃப் அ கிராஃப் ஹேவ் சேம் வெர்டிசஸ். ஏபி ரெண்டு தான் வெர்டிசஸ், E1 E2 and incident on A and B. It's both edges incident on A and B. ஓகே, அதனால இது என்ன சொல்கிறோம் parallel edges அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ E1 E2ங்கெல்லாம் என்னது parallel edges. ஓகே, தென் இப்போ adjacent edges அப்படின்னு சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டு எட்ஜஸ், அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அட்ஜசன்ட் வெர்டிசஸ் பார்த்தோம். அட்ஜசன்ட் எட்ஜஸ் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா சேம் இன்சிடென்ட்டில் இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜசன்ட் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இங்கே E1 and E2 என்ன சொல்லலாம் அட்ஜசன்ட் எட்ஜஸ் சொல்லலாம். ஓகே, எப்படி ஏயோட அட்ஜசன்ட் வெர்டிசஸ் பின்னு சொல்கிறோமோ அது மாதிரி E1ஓட அட்ஜசன்ட் எட்ஜ் என்ன சொல்லலாம் E2 சொல்லலாம். ஏன்னா இந்த ரெண்டு எட்ஜுமே சேம் இன்சிடென்ட் தான். ஓகே, ரெண்டுமே சேம் இன்சிடென்ட் தான். ஓகே, ஏபி மேலே தான் இன்சிடென்ட் ஆகுது. ஓகேவா? ஓகே, டிகிரி ஆஃப் வேர்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு வேர்டெக்ஸ் மேலே எத்தனை எட்ஜ் எமர்ஜ் ஆகுது அல்லது இன்சைட் வருது அப்படின்னு சொல்கிறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிகிரி ஆஃப் வேர்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது டைரக்டட் கிராஃபாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா இன் டிகிரி அவுட் டிகிரின்னு சொல்லுவோம். ஓகே, அன்டைரக்டட் கிராஃபாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ என்ன சொல்லுவோம்னா டிகிரி மட்டும் தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து எத்தனை லைன் இருக்கோ அதுதான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டிகிரி ஆஃப் வேர்டெக்ஸ்னு சொல்கிறேன். அதாவது நம்பர் ஆஃப் இன்சிடென்ட் ஆன் வேர்டெக்ஸ். ஓகே, இப்போ G1ங்கிறது நம்மளோட கிராஃப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வெர்டிசஸ்ன்னு பார்த்தோன்னா ABCD and F. ஓகே, இது எல்லாமே என்னது வெர்டிசஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எட்ஜஸ். ஓகே, ப்ளூ லைன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறோம் எட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ G1ல இருக்க ஒவ்வொரு வெர்டெக்ஸோட டிகிரி அப்படின்னு பார்க்கணும் வைங்களேன், இன்சிடென்ட் ஆன வெர்டெக்ஸ். இப்போ ஏ சொல்கிறோன்னு வைங்களேன், ஏ மேலே ரெண்டு இன்சிடென்ட் இருக்குது, ரெண்டு எட்ஜ் இருக்குது, அப்போ ஏயோட டிகிரி 2. தென் பி பார்க்குறீங்கன்னு வைங்களேன், பியிலையும் ரெண்டு எட்ஜ் கனெக்ட் ஆகுது, அப்போ பியோட டிகிரியும் என்ன தான் 2 தான். இப்போ சி பாருங்கள், சியில் பார்த்தீங்கன்னா மேலே ஏலேருந்து ஒரு லிங்க், பியிலேருந்து ஒரு லிங்க் அண்ட் ஆல்சோ டிலேருந்து ஒரு லிங்க், அப்போ சியோட டிகிரி என்னது 3. டின்னு சொன்னீங்கன்னா 1, எஃப் எதோட கனெக்ட் ஆகலை, அப்போ அதோட டிகிரி என்னதுன்னா 0. ஓகே, அப்போ டிகிரி ஆஃப் ஏ வந்து 2, டிகிரி ஆஃப் பி வந்து 2, டிகிரி ஆஃப் சி வந்து 3, டிகிரி ஆஃப் டி வந்து 1, டிகிரி ஆஃப் எஃப் வந்து 0. இப்படி தான் டிகிரி ஆஃப் வேர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் கிராஃப், அதாவது இந்த சம் ஆஃப் ஆல் தி டிகிரிஸ் ஆட் பண்ணணும்னு வைங்களேன், அது எப்போவுமே என்ன இருக்குன்னா ஈவனாக இருக்கும்.
எப்போவுமே என்னவா இருக்கும், ஈவனாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி சொல்கிறது தான் என்ன சொல்கிறோம்னா ஆய்லர்ஸ் தியரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு கிராஃபில் எல்லா எல்லா வெர்டிசஸோட டிகிரியை ஆட் பண்ணணும், அது எப்போவுமே என்னவாக இருக்கும், ஈவனாக இருக்கும். ஓகே, ஸோ ஆய்லர்ஸ் தியரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா the sum of the degrees of the vertices of G is equal to twice the number of edges in G. twice the number of edges G. அப்போது எட்ஜ் வந்து ஆடாக இருந்தாலும் okay, vertices, okay, vertices of G is equal to twice the number of edges in G. Okay, so vertices வந்து ஆடாக இருந்தாலும் ஈவனாக இருந்தாலும் நமக்கு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எப்போவுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈவனாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா அது என்ன சொல்லிட்டோம், ட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, அப்போது கிராஃப் அப்படின்னு இருக்குது அப்படின்னா சம் ஆஃப் தி டிகிரி எப்போவுமே என்னவாக தான் இருக்கணும், ஈவனாக தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போது டிகிரி ஆஃப் விஐ வெர்டிசஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2 into number of edges. 2 into number of edges. Get twice the number of edges. Get twice the number of edges. Okay, இப்படி இதுதான் சொல்கிறோம். ஓகே, அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆய்லர்ஸ் தியரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ எப்போவுமே என்னவாக இருக்கும், 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுனால அது எப்போவுமே ஈவனாக தான் இருக்கும். நீ ஆட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் ஈவன் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் ரிசல்ட் என்னவாக தான் இருக்கும், ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் எப்போவுமே கிராஃபோட டிகிரி சம் ஆஃப் ஆல் தி டிகிரிஸ் எப்போவுமே என்னவாக இருக்கும், ஈவனாக தான் இருக்கும். ஓகேவா, தென் இப்போது டிகிரி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், 2 into நம்பர் ஆஃப் எட்ஜஸ் போடுவோம். ஓகேவா, ஓகே, மேபி டிகிரி கொடுத்து எட்ஜஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வேணும் அப்படின்னா டிகிரி, அதாவது அந்த டோட்டல் சம் டிகிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை டிவைட் பை 2 போடுங்க, உங்களுக்கு என்ன கிடச்சிடும், நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கிடச்சிடும். தென் இப்போ சிம்பிள் கிராஃப் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா நோ பேரலல் எட்ஜ் அல்லது லூப். ஓகே, லூப் இருக்கக்கூடாது, பேரலல் எட்ஜ் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அதை என்ன சொல்லுவோம், சிம்பிள் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ G1ங்கிறது என்னோட கிராஃப், இங்கே பாருங்கள் லூப். ஓகே, பேரலல் எட்ஜ் இருக்கக்கூடாது. ஓகே, நோ இன்சிடென்ட், சேம் இன்சிடென்ட் இருக்கக்கூடாது. ஓகேவா, அந்த மாதிரி இருந்தால் அதை தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சிம்பிள் கிராஃப் அப்படின்னு சொல்லுவேன். தென் டிஸ்கிரீட் கிராஃப் அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன். ஒரு கிராஃபில் n வெர்டிசஸ் இருக்கும் ஆனால் எட்ஜே இருக்காது. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டிஸ்கிரீட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பாருங்கள் D3ங்கிறது என்னோட கிராஃப். ஏன் அது D3 அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா டிஸ்கிரீட் கிராஃப் வித் 3 வெர்டிசஸ். ஓகே, n வெர்டிசஸ் ஆனால் இங்கே என்ன இல்லை, எட்ஜே இல்லை. அடுத்து என்ன சொல்கிறேன், டிஃபைன் அனதர் கிராஃப் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5 வெர்டிசஸ் இருக்குது ஆனால் இங்கே என்ன இல்லை, எட்ஜே இல்லை, அவங்க கனெக்டடாகவே இல்லை. ஓகே, அதனால தான் என்ன சொல்கிறேன், இதை டிஃபைன் சொல்கிறேன். ஓகே, ஒரு இதுதான் டிஸ்கிரீட் கிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, n வெர்டிசஸ் இருக்கும் ஆனால் என்ன இருக்காது, எட்ஜஸே இருக்காது. ஓகேவா, சிம்பிள் சரி கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்ளீட் கிராஃப் ப்ராபப்ளி என்ன பண்ணுவாங்கன்னா K யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இருக்கிற ஒவ்வொரு வெர்டிசஸ்க்கும் டைரெக்டாக ஒரு எட்ஜ் இருந்துச்சுன்னு வைங்களேன், டைரக்ட் எட்ஜஸ் எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்கிறோம்னா கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். நெட்வொர்க்கில் சொல்கிறோன்னா இது என்ன சொல்லுவோம், மெஷ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். நெட்வொர்க்கில் சொல்கிறா இருந்துச்சுன்னா மெஷ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். இப்போ K3 அதாவது டோட்டலாக 3 வெர்டிசஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏலேருந்து பிக்கு ஒரு லிங்க் இருக்குது, ஏலேருந்து சிக்கு ஒரு லிங்க் இருக்குது. பிலேருந்து பார்த்தீங்கன்னா B to A B to C. ஓகே, சிலேருந்து பார்த்தீங்கன்னா C to A C to B. ஓகே, இப்படி எல்லாமே இந்த டைரக்ட் கனெக்டட். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஏலேருந்து டி, ஏலேருந்து பிக்கு, ஏலேருந்து சிக்கு, ஏலேருந்து டிக்கு, ஏலேருந்து இக்கு. அதே மாதிரி பிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு, சிக்கு, டிக்கு, இக்கு. ஓகே, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டைரக்ட் லிங்க் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி இருந்தால் தான் சொல்லுவோம் கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் ரெகுலர் கிராஃப் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபில் அதோட எல்லா வெர்டிசஸ்க்கும் டிகிரி சேமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெகுலர் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெகுலர் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் G2ங்கிற கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஏயோட டிகிரி 2, பியோட டிகிரி 2, சியோட டிகிரி 2. இங்கே G1ங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா வெர்டிசஸ்க்கும் டிகிரி 2 தான். ஓகேவா, தென் இப்போது கம்ப்ளீட் கிராஃப் எப்போவுமே என்னவாக இருக்குன்னா ஆல்வேஸ் ரெகுலர். ஓகே, கம்ப்ளீட் கிராஃப் என்னவாக இருக்கலாம், ரெகுலராக இருக்கலாம். ஆனால் வைஸ் வர்ஸா என்ன இல்லை, ட்ரூ இல்லை. அதாவது ரெகுலர் கிராஃப் என்னவாக இருக்காது, கம்ப்ளீட் கிராஃபாக இருக்காது. ஓகேவா,
ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்